நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், அந்த 6 குற்றவாளிகளில் திலீப்பும் இருக்கிறாரா? அபிநயா, திலீப் இந்த வழக்கில் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த முதல் 6 குற்றவாளிகள் என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 6 பேர் தான் அந்த நடிகையை அவர் காரில் சென்று கொண்டிருக்கும் போது 2017ஆம் ஆண்டு அந்த காரை தடுத்து நிறுத்தி பாலியல் துன்புறுத்தல் கொடுமைக்குள்ளாக்கியது இந்த 6 பேர் என்ற அடிப்படையில் தற்போது இந்த 6 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் 15 பேர் உள்ளனர் இந்த வழக்கில். அபிநயா, அதாவது திலீப் குமார் குற்றமற்றவர் என்று தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அபிநயா, இந்த வழக்கில் அதாவது 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திலீப் குற்றவாளி இல்லை என்று தற்போது தெரிவித்திருக்கிறது. அபிநயா, 2017ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஓடும் காரில் அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அது ஒட்டுமொத்த கேரள சினிமா துறையையும் உலுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அது அந்த வழக்கு என்பதும் குறிப்பாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அந்த வழக்கு சார்ந்த விசாரணை சென்று கொண்டிருந்தது. அது தொடர்பாக மலையாள சினிமாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு வழிவகுக்கும் ஒரு வழக்காகவும் அது அமைந்தது என்றே சொல்லலாம். இந்த குற்றச்செயலுக்கு பின்னணியில் திட்டமிடுபவராக திலீப் இருந்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அவர் அதற்காக கைதும் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து நடத்தப்பட்ட கூட்டங்களிலும் அவர் இந்த சம்பவம் நடந்த தொடக்கத்தில் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்ட போதெல்லாம் அவர் அதில் ஒருவராக அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டார். ஆனால் பின்னர் தான் அதில் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அந்த தகவல் சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 8 பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் முதல் 6 பேர் குற்றவாளிகள் என்றும் 8வது நபராக சேர்க்கப்பட்ட திலீப் குற்றமற்றவர் என்றும் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. இது கொச்சியில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றம் இந்த தீர்ப்பை தற்போது அளித்திருக்கிறது. இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. அதன் விசாரணையின் அடிப்படையிலும் அந்த வழக்கு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திலீப் குற்றமற்றவர் என்று விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இதில் குற்றமற்றவர் என்று திலீப்பை எந்த அடிப்படையில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்? அபிநயா, அதாவது இது எதன் அடிப்படையில் அவர் இப்போ தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நீதிமன்றம் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன என்பது அந்த உத்தரவு நகலிலேயே இருக்கும். ஆனால் அவர் என்ன அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சுமார் 8 ஆண்டுகள் நடந்த வழக்கில் தற்போது திலீப் குமார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே கூறியது போல திலீப் குமார் அந்த பல்சர் சுனி, அதாவது அவர்தான் அந்த குற்றவாளி A1, அவருடன் சுமார் 3 முறை இது தொடர்பாக இந்த கடத்தல் மற்றும் இந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக சுமார் 3 முறை அவருடன் உரையாடி இருக்கிறார். மற்றும் 1.5 கோடி ரூபாய் அவர் திலீப் குமார் வழங்கி இருப்பதாகத்தான் குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாகத்தான் இந்த விசாரணையானதும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது திலீப் குமார் குற்றமற்றவர் என்று அவரை தற்போது நீதிமன்றமானது விடுவித்திருக்கிறது. மற்ற 6 பேரும் தற்போது பல்வேறு பிரிவுகளில் அவர்கள் கைது அதாவது குற்றவாளிகள் என்று தற்போது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக செக்ஷன் 342, 354, 354B, 357 போன்ற பல விரிவுகள் மற்றும் வழக்கு பிரிவுகளில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 376D, அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆகிய பிரிவிலும் தற்போது அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த மொபைல், அதாவது இவர்கள் செய்த அந்த பாலியல் துன்புறுத்தலை அவர்கள் ஒரு மொபைல் போனிலும் அவர்கள் பதிவு செய்வதாக அந்த குற்றச்சாட்டானது அந்த பாதிக்கப்பட்ட நடிகை முன்வைத்தார். அதன் அடிப்படையிலும் தற்போது 2 பிரிவுகளில் அவருக்கு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது.
அதே போல திலீப் குமாருக்கு எதிரான அந்த சதித்திட்டத்தை இதுவரை அந்த விசாரணையில் அவர்கள் இதுவரை அதாவது அவர்கள் நிரூபிக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் தற்போது அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அதாவது இந்த வழக்கை விசாரித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது அவருக்கு நடிகர் திலீப்புக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை சரியாக நிரூபிக்கவில்லை என்ற அடிப்படையிலே தற்போது அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அபிநயா, இது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட நடிகர் சார்பில் இது என்னெல்லாம் இனி அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை என்ற அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த முதல் குற்றவாளிகள் 1 to 6 ஆகியவருக்கு அந்த தண்டனை விவரமானது 12ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த 8 ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கில் திலீப் குமார் தற்போது குற்றமற்றவர் என்ற ஒரு தீர்ப்பு வெளியாயிருக்கிறது. நாம் மிக குறிப்பாக பார்க்க வேண்டும். இனி பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நகர்வை என்ன அவர்கள் எடுக்க போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட நடிகை பல்வேறு மனுக்களை முன்வைத்திருந்தார். அதாவது அந்த நீதிபதி, அதாவது இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நீதிபதியை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருந்தார். அது உச்சநீதிமன்றம் வரை சென்றாலும் அந்த மனுக்களானது தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்த நீதிபதி ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் இந்த பாதிக்கப்பட்ட நடிகை அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தால், ஆனால் அது கேரள உயர்மன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக அந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான அதாவது அந்த துன்புறுத்தலை அவர்கள் மொபைலில் அவர்கள் பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2018ஆம் ஆண்டு இது தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் 2025 தான் இந்த முதன்மை நீதிமன்றமானது அந்த அமெரிக்கா தொடர்பான அந்த வழக்குகளை அவர்கள் அதாவது அது தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து வந்தனர். அது மட்டுமல்லாது அந்த மெமரி கார்டில், அதாவது டேம்பரிங் என்று சொல்வார்கள், அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்களை எல்லாம் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த நடிகை பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்ட அந்த நீதிமன்றமானது சுமார் 1600 பக்கங்கள் இந்த வழக்கில் அந்த ஆவணங்களை போலீஸ் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டது. சுமார் 280 சாட்சிகளை இந்த நீதிமன்றம் விசாரித்திருக்கிறது. ஆனால் தற்போது அந்த விசாரணை சுமார் 8 ஆண்டுகள் நடந்த அந்த விசாரணை பிறகு தற்போது முதல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 பேர் தான் அந்த நடிகையை கடத்தியவர்கள். அவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. அவர்களுக்கான தண்டனை விவரம் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதில் இந்த நடிகர் திலீப் குமார் தற்போது குற்றமற்றவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் சரியாக நிரூபிக்கவில்லை என்ற அடிப்படையிலேயே தற்போது அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இனி இந்த தீர்ப்பு நகலில்தான் இது அதாவது என்னென்ன அடிப்படையில் காவல்துறையினர் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போது திலீப் குமார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த வழக்கு தீவிரமடைந்தவுடன் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் திலீப் குமாரை கைது செய்து சுமார் 85 நாள் அவர் சிறையில் இருந்தால். அதைத் தொடர்ந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். தற்போது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இனி பாதிக்கப்பட்ட அந்த தரப்பிலிருந்து அவர்கள் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தீர்ப்பு நகல் கிடைத்ததற்கு பின்பாக அவர்கள் மீண்டும் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் இனி என்ன அதாவது அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அபிநயா.
முகிலன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது மலையாள சினிமா துறையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். இந்த வழக்கு தொடர்பாக மட்டுமே ஒரு அமைப்பு விமன் சினிமா கலெக்டிவ் என்று தொடங்கப்பட்டிருந்தது. இப்படியாக பல ஒரு முன்னெடுப்புகள் அதற்கெல்லாம் வித்திடக்கூடிய வழக்காக இது இருந்தது. எனவே அவர்களோ அது போன்ற அமைப்புகளோ அல்லது கேரள அரசோ அடுத்த கட்டமாக இந்த வழக்கை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக அப்படியே நம்ம நீங்கள் குறிப்பிட்டபடி இதை தொடர்ந்துதான் பல்வேறு, அதாவது இந்த மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல நடக்கின்றன, ஆனால் அது வெளி வருவதில்லை என்றுதான் பல முன்னணி நடிகைகள் முன்வைந்து ஒரு அமைப்பாக அவர்கள் அதை மாற்றி அதைத் தொடர்ந்து அந்த ஹேமா குழு போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு வந்தன. இந்த வழக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்பட்டாலும் இந்த விசாரணை என்பதே சுமார் 8 ஆண்டுகள் நடந்தது. நான் ஏற்கனவே கூறியது போல அது பல அடுக்குகளில் அது பல்வேறு பிரச்சனைகளை அந்த வழக்கு சந்தித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே பலர் அப்ரூவாக மாறினார். அந்த வழக்கறிஞர்களே அப்ரூவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவானது. அது மட்டுமல்லாது இந்த குற்றத்தை பதிவு செய்த அந்த மொபைல் போன் மற்றும் அந்த மெமரி கார்டு, அந்த மெமரி கார்டே பல பிரச்சனைகளுக்கு வழிவகை செய்தது. ஏனென்றால் அது பல நபர்களுக்கு அது பகிரப்பட்டதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட நடிகை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வழக்கு பல திருப்பங்களை சந்தித்திருந்தாலும் தற்போது இந்த வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பின்பு தீர்ப்பில் திலீப் குற்றமற்றவர் என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த வழக்கில் திலீப் குமாரே சிபிஐ, அதாவது இந்த ஆண்டு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு ஆனது நிராகரிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே கூறியது போல சுமார் ஒரு 1600 பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணங்களை எல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட அந்த நீதிமன்றமானது தற்போது திலீப் குமாருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் அதாவது சரியாக நிரூபிக்கவில்லை என்ற அடிப்படையில் தற்போது அவரை விடுதலை செய்திருக்கிறது. மற்ற 6 பேரும் அவர்கள் தற்போது குற்றவாளிகள் என்று நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் 12ஆம் தேதி வெளியிடப்படும். அபிநயா. முகிலன், இணைப்பிலே இருங்கள்.